பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைந்த போது பார்க்கடலிலிருந்து பிறந்தவள் அகலிகை ஆவாள். பார்த்தவர் பிரமிக்கும் பேரழகி அவள். ஒயிலாய் பார்க்கடலை விட்டு வெளியே வந்த அவளை இந்திரன் முதலான தேவர்கள் அப்படியே அவளை விழுங்கி விடுவது போல பார்த்து பெருமூச்சு விட்டனர். அதே நேரம் அவர்கள் அனைவருக்கும் அவளை அடைய ஆசை துள்ளவே, அவள் எனக்குத்தான், இல்லை எனக்குத்தான் என்று ஆளாளுக்கு கூவியபடி அகல்யாவை நோக்கி ஓடினார்கள். இதில் ரொம்பவும் மயங்கி கிறங்கியவன் இந்திரன் தான். பிரம்மதேவரிடம் சென்று அவளை தனக்கு தருமாறு அவரை கெஞ்சவே ஆரம்பித்து விட்டான். பிரம்மதேவர் தேவர்களிடையே இப்படி ஒரு போட்டியை எதிர்பார்க்கவில்லை. நிலைமையை சமாளிக்க பிரம்மதேவர் ஒரு நிபந்தனை கூறினார். அது யாதெனில், இரு முகங்களையுடைய பசுவை எவன் முதலில் வலம் வருகிறானோ அவனுக்கே அகலிகையை தருவேன் என்று கூறிவிட்டார் பிரம்மதேவர். இந்த நிபந்தனையை கேட்ட தேவர்களுக்கு சப்பென்று போய்விட்டது. அவர்களுக்கு பிரம்மதேவர் மீதே சந்தேகம் வந்துவிட்டது. அவருக்கு அகலிகையை எவருக்கும் தரும் எண்ணம் கிடையாது, தானே வைத்துக் கொள்வார் போலிருக்கிறது. அதனால்தான் இப்படி ஒரு நிறைவேற்ற முடியாத நிபந்தனையை போட்டிருக்கிறார். 2 தலை பசுவாம், 2 தலையுள்ள பசுவுக்கு எங்கு போவது என வினவினார்கள் தேவர்களும் அசுரர்களும். தேவர்கள் கூட்டமாய்ச் சென்று பிரம்மதேவரிடம் மன்றாடினர். 2 தலை பசு நிபந்தனையை தவிர வேறு ஏதேனும் போட்டி வைக்குமாறு வேண்டினர். பிரம்மதேவரும் சிரித்தபடி, சரி, அது முடியாதென்றால் உலகை முதலில் எவர் வலம் வருகிறாரோ அவருக்கு அகலிகையை தருகிறேன் என்றார். இதை கேட்டதும் தேவர்கள் மகிழ்ச்சியால் துள்ளி குதித்தனர். இவ்வளவுதானா, இதோ பாருங்கள் என்ற ஆரவாரம் செய்தபடி அவரவருக்கு கிடைத்த வாகனங்களில் ஏறி பறந்தார்கள். தேவர்களின் இந்த கூத்தை எட்டி நின்று பார்த்து ரசித்த நாரத முனிவர் ஒரு காரியம் செய்தார். அவருக்கு அகல்யாவை கௌதம முனிவருக்கு திருமணம் செய்து வைத்துவிட வேண்டும் என்று தோன்றிவிட்டது. கௌதம முனிவர் ஆசிரமத்தில் அவருக்கு பணிவிடை செய்ய ஏற்றவள் அகல்யாவே என்று அவருக்கு ஒரு எண்ணம். எனவே பூரண கருவுற்றிருந்த ஒரு பசுவை ஓட்டி கொண்டு போய் கௌதம முனிவரின் ஆசிரமத்தை அடைந்தார். கௌதமரை வெளியே அழைத்தார். அந்த பசுவும் அப்போது கன்றை ஈன்றது. அப்போது பசுவின் பின்புறம் கன்றின் முகம் தோன்றியது. உடனே நாரதர் கௌதமரை அந்த பசுவை வலம் வரச் செய்தார். கௌதமர் 2 தலைகளை உடைய பசுவை இப்போது தரிசனம் செய்துவிட்டார். மற்றும் பசு கன்று ஈனும் போது அதனை வலம் வந்தவர் உலகை வலம் வந்த புண்ணியத்தை பெறுவர் என்பது சாஸ்திரம். நாரதர் கௌதமரை பிரம்மதேவரிடம் அழைத்து போய் நடந்ததை கூறி கௌதமருக்கு அகலிகையை தருமாறு கேட்டார். பிரம்மதேவரும் வாக்கு தவறாமல் மலர்ந்து முகத்தோடு அகலிகையை கௌதமருக்கு திருமணம் செய்து வைத்தார். அகலிகையும் மகிழ்ச்சியுடன் கௌதமருடன் இல்லறத்தில் மகிழ்ந்திருந்தாள். அந்த மகிழ்ச்சியில் அவளுக்கு சதானந்தர் பிறந்தார். இந்த சதானந்தர் தான் ஜனக மகாராஜாவின் புரோகிதர். சில மாதங்களுக்கு பிறகு இந்திரன் மற்றவர்களுக்கு முன்னால் உலகை வலம் வந்து பிரம்மதேவரிடம் அகலிகையை கேட்டான். ஆனால் அகலிகைக்கு திருமணமாகி குழந்தையும் பிறந்துவிட்ட கதையை பிரம்மதேவர் சொல்ல இந்திரன் ஏமாற்றத்தால் பொறுமினான். அவன் உள்ளத்தில் எழுந்த காமத்தி அகலிகைக்கு குழந்தை பிறந்திருந்ததை அறிந்தாலும் அவளை அடைய துடித்தது. ஒரு நாள் விடியற் காலையில் கௌதம முனிவர் குளிப்பதற்காக நதிக்கு சென்ற சமயம் அந்த வாய்ப்பை இந்திரன் பயன்படுத்தி கொண்டான். கௌதம முனியைப் போல் வேடமிட்டு கொண்டு வந்தான் இந்திரன். அகல்யா இருந்த குடிலுக்குள் சென்றான். இது என் கணவனின் குணாதிசயத்தை போல் தெரியவில்லையே, திடீரென என் கணவன் என்னை அனுபவிக்க விரும்பி என்னை ஆசை தீர தழுவுகிறாரே என குழம்பினாள் அகலிகை. அவரிடம் நான் எப்படி மறுப்பு தெரிவிப்பது என அகலிகை நினைத்தாள். வந்த வேலை முடிந்தவுடன் குடிலை விட்டு வெளியே வந்தான் இந்திரன். அதே நேரம் கௌதம முனிவர் குளித்துவிட்டு உள்ளே நுழைந்தார். தன்னுடைய தோற்றத்தில் மற்றொரு மனிதரை கண்டவுடன் ஏதோ பித்தலாட்டம் நடந்துள்ளது என்பதை அவர் புரிந்து கொண்டார். தன் கையில் கொஞ்சம் நீரை எடுத்த அவர், உண்மையிலேயே நீ யார் என கேட்டார். உடனே இந்திரன் தன் சுய ரூபத்தை அடைந்தான். இதை கண்டு வெகுண்டெழுந்த கௌதம முனிவர், நீ ஆண்மையற்றவனாக மாற சபிக்கிறேன் என கூறி அவன் மீது நீரை தெளித்தார். சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்த அகலிகை ஒரே உருவத்தில் 2 நபர்களை பார்த்தார். நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என அவள் கூறினாள். இதை கேட்டு கோபமுற்ற கௌதம முனிவர், நீ ஏமாற்றப்பட போகிறாய் என அறிந்தும் ஏன் அவனை உள்ளே அனுமதித்தாய் என கேட்டார். அவன் உங்களைப் போலவே இருந்தான், என்னால் அடையாளம் காண முடியவில்லை என்று மன்றாடினாள். நீ ஆழ்மனதை கண்டிருக்க வேண்டும் என்று கௌதம முனிவர் கோபத்துடன் கூறி, உன்னையும் நான் சபிக்கிறேன், நீ ஒரு கல்லாக மாற நான் சாபமிடுகிறேன் என முனிவர் கூறினார். பின் அவள் மேல் நீரை தெளித்தார். உடனே கல்லாக மாறி போனாள் அகலிகை. பிறகு சில ஆண்டுகளுக்கு பிறகு விஸ்வாமித்திரருடன் சேர்ந்து ராமர் மிதிலாவுக்கு வந்து கொண்டிருந்த போது தனித்து விடப்பட்ட ஆசிரமத்தையும் அதன் அருகில் இருந்த ஒரு கல்லையும் அவர்கள் கண்டனர். குருவே, இது மிகவும் வியப்பாக உள்ளது. இங்கு ஏன் அனைத்தும் தனித்து விடப்பட்டுள்ளது? அந்த சிலை கல் யாருடையது என ராமர் கேட்டார். இந்த கல்லுக்குள் ஒரு பெண்ணின் ஆத்மா உள்ளது. இந்த பெண் மற்றொரு ஆணால் ஏமாற்றப்பட்டதால்
தன்னுடைய கணவனால் சபிக்கப்பட்டவளே இந்த பெண். விசேஷ மனிதர்களால் மட்டுமே இத்தகைய சாபத்தை திருப்பி எடுக்க முடியும். ராமா, அப்படிப்பட்ட விசேஷ மனிதன்தான் நீ. இந்த கல்லை உன் பாதங்களால் நீ தொட்டால் சாபத்திலிருந்து அகல்யா மீள்வாள் என விஸ்வாமித்திரர் கூறினார். விஸ்வாமித்திர ரிஷி கூறியதைப் போல் தன் பாதத்தை கல்லின் மீது வைத்தார் ராமர். அந்த கல் அகலிகையாக மாறியது. ராமருடைய ஸ்பரிசத்தால் சாப விமோச்சனம் பெற்றால் அகலிகை. என் கணவன் எனக்கு சாபமிட்டார் என நான் நினைத்தேன். ஆனால் அந்த சாபமே எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறிவிட்டது. இத்தனை வருடம் ராமரின் பெயரை சொல்லி ஜெபித்து வந்ததால் அவரின் முகத்தை காணும் பாக்கியத்தை அடைந்தேன். இது மிகப்பெரிய ஆசீர்வாதம். கடவுளின் முகத்தை காண என் கணவன் எனக்கு அளித்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். எனக்கு மட்டும் சாபம் கிடைக்கவில்லை என்றால் எனக்கு இந்த பாக்கியம் எப்படி கிட்டியிருக்கும் என ராமரின் கண்களை பார்த்து அகலிகை கண்ணீர் மல்க கூறினாள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.